குறைந்தது 50 சீட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர்களும் அதற்கு 1, 2 முன்ன பின்ன கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த முறை அப்படி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவென்றே நான் நினைக்கிறேன். பிஜேபி இன்னும் நோட்டாக்கு கீழே தான் இருக்குது, இன்னும் மேலே அது வரல என்பது தான். 24 எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்கும்போது 11% கிட்ட வந்ததா மாதிரி ஒரு ரிசல்ட்டு பார்த்தோமே. 11 எல்லாம் இல்லை, ஒரு 9% வாக்குகள் அவங்களுக்கு விழுந்தத மாதிரி ஒரு புள்ளி விவரங்கள் இருந்தது. அப்போ அது நோட்டை தாண்டின மாதிரியான கணக்கு கிடையாதா? நம்முடைய சுப்பிரமணிய சாமியே சொல்கிறாரு, இப்பொழுது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் மீண்டும் பிஜேபி வெற்றி பெறாது என்று கூறுகிறார். அந்த அளவில் தான், அதாவது வாக்குகள் மக்களுடைய எண்ணங்கள், மன ஓட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ பீகாரில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்றதுக்காக இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் அவங்க வெற்றி பெற்றுவாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு அவரே சொல்கிறாரு. ஏன்னா அவரே பிஜேபி சேர்ந்தவர். முதலிலே அரசியலிலே நாகரிகம் வேண்டும். நாகரிகம் இல்லாமல் பேசுகின்ற எந்த அரசியல் கட்சியும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுக்கு திரு ஆதவ் அர்ஜுனா, அவர்கிட்ட இருக்கவங்க யாருமே அரசியல் அனுபவத்திற்கு உகந்தவர்களாக தெரியவில்லை. அதனால்தான் இன்றைக்கு திரு செங்கோட்டையன், பழனிசாமியை நான் மிகவும் பாராட்டுவேன். காரணம், பிஜேபியை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதிலே அவர் உறுதியாக இருக்கிறார். செங்கோட்டையன் போன்றவர்கள் அனுப்பியிருக்கிறார். இன்னும் ஏடிஎம்கேவில் வரிசையாக நிற்கிறார்கள் விஜய் கட்சிக்கு போவதற்கு. அப்போ அந்த இரண்டு இயக்கங்களும் உடைய எப்பொழுது எங்க கூட்டணி வலுவடையும் என்பதிலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் வாக்குகள் சிதறி போய் எங்களுடைய வெற்றியை சுலபமாக்கி கொண்டிருக்கிறார் திரு பழனிசாமி. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ சமீபத்தில் இந்த செங்கோட்டையன் ரிலேட்டபிளான நியூஸ் கொஞ்சம் மோஞ்சிருக்கு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு தேர்தலுக்கு டிவிகே தன்னுடைய கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது பத்திரிகையாளர்களுடைய பேச்சாக இருக்குது. ஒவ்வொரு நிகழ்வு, பொதுக்குழுவாக இருக்கட்டும், அதன் பின்பு செங்கோட்டையன் கட்சியில் இணைந்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வாக தற்பொழுது நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் கூட்டணி அப்படிங்கிற ஒரு இடம் தான் டிவிகேவுக்கு பிளாங்காக இருக்குது, டிஎம்கேவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் காங்கிரஸ் கட்சி ஏதாவது எதிர்பார்க்கலாமா ஜனவரி, அதன் பிறகு பொங்கல் பிறகு? சார், அதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் நாங்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் நாங்கள் தொடருவோம் என்ற பொருள்பட தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் இருவரும் பேசியிருக்கிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே வருவதற்கான எந்த சூழ்நிலையும் தற்போதைக்கு இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. சீட்டு பேசும்போது அதில் ஏதாவது சில கன்வீனியன்ஸ் நடக்கலை அப்படின்னா அணி தாவுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸினுடைய ஆதரவு தேவை, காங்கிரஸுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு தேவை. காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எல்லோருக்கும் அறிமுகமான இயக்கம், ஆண்ட இயக்கம். பெருந்தலைவர் காமராஜர் அவருக்கு பெரிய அஸ்திவாரம் போட்டுவிட்டு போயிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட இயக்கத்தை புறந்தள்ளிவிட்டு, அதே நேரத்தில் ராகுல் காந்திக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் மரியாதையும் தமிழகத்திலே இருக்கிறது. அந்த ராகுல் காந்தி கிட்ட தான் டெல்லியில் ஏதோ ரகசிய பேச்சுவார்த்தை நடந்ததாலாம் கேள்விப்பட்டோமே. எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு ரகசிய பேச்சுவார்த்தை எல்லாம் இல்லைங்க. அப்படி ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் அரசியலில் இல்லை. அரசியல் என்பது வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். மறைத்து பேசுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை அரசியலிலே இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அதனால் அப்படி எதுவும் இல்லை. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தான் எங்களுடைய கூட்டணி தொடரும். இந்த சீட் ஷேரிங்கில் பார்த்திங்கனாக்கா 2 பேருமே விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலையோடு தான் இருக்கிறோம். அவர்களும் நாங்கள் எதிர்பார்ப்பதை கொடுப்பார்கள் என்ற மனநிறைவோடு தான் நாங்கள் இருந்தோம். எதிர்பார்க்கிறத கொடுத்துட்டா அங்கே என்ன விட்டு கொடுக்கறது இருக்குது? கேட்டது தான் கிடச்சிருச்சு, அவ்வளோதையும் தாண்டி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒன்றும் நடக்காது. அப்போ அங்கே என்ன விட்டு கொடுக்கறது? இல்லை, எதுவும் நடக்காது. நாங்கள் எதிர்பார்க்கறது கிடைக்கும். ஓகே, எத்தனை எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் ஆரம்பத்திலேருந்து ஒரு 50 சீட்டு இப்போ எதிர்பார்க்குறோம். சென்ற முறை 25 கொடுத்தார்கள். முதலிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டிலுமே எங்களுக்கு சுமார் 68 சீட்டுகள் கொடுக்கப்பட்டது. அப்புறம் 41 கொடுத்தாங்க. சென்ற முறை 25ஆக அது ஆனது.
அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த முறை அப்படி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்றே நான் நினைக்கிறேன். குறைந்தது 50 சீட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர்களும் அதற்கு 1, 2 முன்ன பின்ன கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். இல்லை, இப்போவுமே இந்த சீட்டு ஷேரிங்கில் பேச்சுவார்த்தைகளில் சில மோதல்கள் அப்படிங்கிறத விட சில வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது நடக்கிறது இயல்பு தானே. இந்த தடவை அது கொஞ்சம் அதிகம் எதிர்பார்க்குறோமா? எந்த இயக்கமும் ஒரு மேஜராக இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். எங்கள் கூட்டணிக்கு அதுதான் தலைமை தாங்குது. அது தலைமை தாங்குகின்ற அந்த இயக்கம் என்பது கூட்டணி கட்சிகள் கேட்டவுடனே கொடுத்துட மாட்டாங்க. வாக்குவாதங்கள் நடக்க தான் செய்யும். வாக்குவாதங்கள் என்பது சண்டையாக போடக்கூடிய வாக்குவாதங்களாக இருக்காது. அது ஒரு சமரசமான ஒரு வாக்குவாதமாக இருந்து அதிலே சாதித்து காட்டக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் எடுப்போம் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக எங்களுக்கு நாங்கள் நினைக்கும் அளவுக்கு சீட்டு கிடைக்கும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. 50லையுமே காங்கிரஸ் ஜெயிக்குமா? அதாவதுங்க, இன்றைக்கு 2006 அவங்க கேட்கும்போது நாயன்மர்கள் மாதிரி 63 சீட்டுகள் கேட்குறாங்க. ஆனால் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒற்றை இலக்கத்தில் முடியுது அப்படின்னு இல்லை. இப்போ சென்ற முறை 25 கொடுத்தாங்க, ரெட்டை இலக்கில் ஜெயிச்சோம், 18 வெற்றி பெற்றோம். காங்கிரஸுக்கு இப்பொழுது கொஞ்சம் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது என்ற எண்ணம் எங்களுக்கு மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் காங்கிரஸுக்கு ஒரு மரியாதை தமிழகத்திலே இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு உரிய பங்கை நாம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பதாகத்தான் நான் அறிகிறேன். ஆகவே அவர்களும் எங்களுடைய எண்ணத்திற்கு செவிசாய்ப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கூட்டணி என்பது அது ஒரு வழி பாதை அல்ல, அது இருவழி பாதை. விட்டு கொடுத்து போவதில்தான் கூட்டணி. யார் விட்டு கொடுப்பா? 2 பேருமே விட்டு கொடுத்து போகணும் தான். கொஞ்சம் நாங்கள் 50 கேட்குறோம், ஏதோ 1, 2 குறைவாக கொடுத்தா நாங்களும் விட்டு போக தயாராக இருப்போம். அதில் ஒன்று 4-5 கம்மியாக கொடுத்தா 45, 43. அதாவதுங்க, ஒரே ஒரு இலக்கை நோக்கி தான் நாம் பயணிக்கிறோம். இந்த தமிழகத்திலே பிஜேபி என்ற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூலமாக கால் ஊன்றியது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி வைத்து பிஜேபிக்கு ஒரு அஸ்திவாரத்தை உண்டாக்கினார்கள். அதற்கு சொல்லும்போது அந்த 99 நிகழ்வுகள்லாம் அப்படியே ஞாபகம் வருது. வாஜ்பாய் கவர்மெண்ட்டை கவுத்த வரலாறும் இருக்குது. 13 நாளில் அவர் பிரதமராக இருந்து கவுத்து போன வரலாறும் இருக்குது. அந்த பிஜேபிக்கு அஸ்திவாரம் போட்ட வரலாறும் இருக்குது. அஸ்திவாரம் யார் போட்டா? திமுகவும் போட்டுது, அண்ணா திமுகவும் போட்டுது. அதில் 2 கருத்துக்கு இடம் இல்லை. பட் திமுக போட்ட அஸ்திவாரம் 99 to 2004 வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆமாம், முரசொலி மாறன் போன்றவர்கள்லாம் அப்போ அமைச்சர்களாக இருந்தார்கள். டிஆர் பாலு போன்றவர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள். ஏன் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல கூட டிஆர் பாலுலாம் அமைச்சராக இருந்தார். அதுதான் சொல்கிறேன். காங்கிரஸ் பிஜேபி இரண்டிலும் அதிமுக திமுக இந்த 2 தேசிய கட்சிகளோடும் கூட்டணி வைத்திருந்தது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் எங்களுடைய இயக்கம் என்பது இங்கு ஆண்ட கட்சி மாத்திரமல்ல, எங்களுக்கு பரவலாக ஒரு பலமான ஒரு இயக்கமாக தமிழகத்திலே இருக்கிறது. பிஜேபி இன்னும் நோட்டாக்கு கீழே தான் இருக்குது, இன்னும் மேலே அது வரல என்பது தான் வரலாறு. ஆகவே 24 எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்கும்போது 11% கிட்ட வந்ததா மாதிரி ஒரு ரிசல்ட்டு பார்த்தோமே. அதாவதுங்க, 11 எல்லாம் இல்லை, ஒரு 9% வாக்குகள் அவங்களுக்கு விழுந்தத மாதிரி ஒரு புள்ளி விவரங்கள் இருந்தது. அப்போ அது நோட்டாவை தாண்டின மாதிரியான கணக்கு கிடையாதா? அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமான ஒரு வாக்கு வங்கி அவர்களுக்கு இருந்ததாகத்தான் நான் கூட பார்க்கிறேன். அப்போ அது நோட்டாவை தாண்டின மாதிரி எடுத்து கொஞ்சம் தாண்டி இருக்குன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதில் ஒன்றும் எப்படி சார்? அதாவதுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியலில் நிலையான வாக்கு வங்கி ஒருவருக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் சில கட்சிகளுக்கு நிலையான வாக்குகள் இருக்குது. தமிழகத்தில் குறிப்பாக பிஜேபிக்கு நிலையான வாக்கு இப்பொழுது தேர்தல் நடந்தால், நம்முடைய சுப்பிரமணிய சாமியே சொல்கிறாரு, இப்பொழுது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் மீண்டும் பிஜேபி வெற்றி பெறாது என்று கூறுகிறார். அந்த அளவில் தான், அதாவது வாக்குகள் மக்களுடைய எண்ணங்கள், மன ஓட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ பீகாரில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்றதுக்காக இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் அவங்க வெற்றி பெற்றுவாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு அவரே சொல்கிறாரு. ஏன்னா அவரே பிஜேபி சேர்ந்தவர். அதுதான் மக்களுடைய மனநிலையை அறிந்து நாம் செயல்பட வேண்டியது இருக்கிறது. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய இயக்கங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக 65% இளைஞர்கள் வாக்காளர்களாக இந்தியாவில் இருக்கிறார்கள். பரந்துபட்ட இந்தியா முழுவதும். தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு வளர்ந்த மாநிலம், கல்வி அறிவுள்ள மாநிலம்.
படித்தவர்கள் நிறைய இளைஞர்கள் இங்கே உருவாகி இருக்கிறார்கள். இந்த இளைஞர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு நல்லாட்சி மலர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்கள் இன்றைக்கு அதிமுக மலர வேண்டுமா? நல்லாட்சி மலர வேண்டும். மலர வேண்டும். மலர வேண்டும் நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு உள்ள அர்த்தம் இருக்குது. நான் மலர வேண்டும் என்று சொல்ல, உதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். நல்லாட்சி உதிக்க வேண்டும், மக்களும் அதற்கு வாக்களிப்பார்கள். அந்த நல்லாட்சி உதிப்பதற்கு வாக்களிப்பார். இப்போ டிஎம்கேவை ரொம்ப பலமான ஒரு விஷயம்னு நம்புறது கூட்டணியை வச்சு தானா? ஏடிஎம்கே கிட்ட பாஜக அப்படிங்கிறத தாண்டி பாமகவோ தேமுதிகவோ ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, டவுட்ஃபுல்லாக தான் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் திமுகவனுடைய கூட்டணி 2017 ஒரே கூட்டணி தான். 19 சக்ஸஸாக இருக்கட்டும், 21, 24 சக்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்போ கூட்டணியை உடைச்சிட்டா திமுக உடைச்சிடலாம், அதாவது தேர்தலில் தோற்கடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறேன். எங்களுடைய கூட்டணியிலிருந்து எந்த ஒரு இயக்கமும் வெளியேறுவதற்குண்டான சூழ்நிலை இல்லை. காரணம், எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மென்மையான போக்கை கூட்டணி கட்சிகளிடம் கடைபிடிக்கிறார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அந்த மென்மையான போக்கு 50 சீட்டை வாங்கி கொடுத்துருன்னு எதிர்பார்க்கலாம்ல? எப்படிங்க மென்மையான போக்கு உங்களுக்கு 50 சீட்டையும் வாங்கி கொடுத்துருன்னு எதிர்பார்த்துறோம். அதை நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன். நாங்கள் 50 எதிர்பார்க்கிறோம், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் வாங்கிக் கொள்வோம். காரணம் என்னவென்று சொன்னால், பிஜேபி இங்கே கால் ஊன்றக்கூடாது. இல்லை சார், முன்ன பின்ன கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ஓகே தான். நம்ம எத்தனை ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் இல்லை? அதுவும் சார், இந்த ஓகே. தடவை நாங்கள் நிறைய இடங்களில் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் பீகாரில் அது எடுபடலன்னுலாம் சொல்ல முடியாது. எங்களுடைய கூட்டணிக்கு தோல்வி பீகாரில் என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அங்கே அவர்கள் பணத்தாலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 10,000 ரூபாய் முக்கியமான காரணம். 1.5 கோடி பெண்களுக்கு 10,000 ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கிலே போயிருக்கிறது. இது இங்கே எஸ்ஐஆர் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கல்ல தமிழ்நாட்டில்? பார்த்தேன். அந்த எஸ்ஐஆரில் சுப்பிரமணிய சாமி ஒரு சவால் விட்டிருக்கார். பிரதமர் அந்த பாரத்தை முழுவதுமாக அவரை பூர்த்தி செய்து விட்டால் நான் அரசியலை விட்டே ஒதுங்கிக் கொள்கிறேன் என்றார். காரணம், ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவரே அந்த பாரத்தை பூர்த்தி செய்ய முடியாது என்ற அளவில் அந்த பாரம் இருக்கிறது. அதில் என்னென்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, 2002 நீங்கள் எங்கே ஓட்டு போட்டேன்னு கேட்குறாங்க. பலவிதமான இந்த தேர்தல் கமிஷன் என்று ஒன்று அமைத்திருக்கிறோம், அவர்களுக்கு ஏதாவது புரிதல் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி நமக்கு. இப்போது சாதாரண கிராமத்திலே வாழக்கூடிய ஒரு விவசாயத்தில் நீங்கள் சுப்பிரமணிய சாமி பிரதமரை பார்த்து கேட்கும்போது, சாதாரண விவசாய கூலி எப்படி அந்த பாரத்தை ஃபுல்லாக பண்ணுவார், யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாரு, யார் அதை ஃபுல்லாக பண்ணி கொடுப்பாங்க, இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. அவர்கள் வாக்குகளை நீக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி கோட்டைகள் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் எஸ்ஐஆரை நுழைத்து அந்த வாக்கு வங்கிகளை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதிலே இன்றைக்கு தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டுகிறது என்ற குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாகவே வைக்க ஆசைப்படுகிறேன். அதாவது எல்லா மாநிலங்களும் பிஜேபி கூட்டணி ஆட்சி வர வேண்டும் அல்லது பிஜேபி ஆட்சி வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு அதிகார பசி, ஒரு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பிஜேபி மனதிலே இன்றைக்கு வேரூன்றி இருக்கின்ற காரணத்தினால்தான் எஸ்ஐஆர் போன்றவற்றையும் பணபலம் போன்றவற்றையும் தேர்தல் கமிஷனையும் கூட வைத்துக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு தில்லுமுள்ளு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தமிழகத்திலே கண்டிப்பாக எடுபடாது என்ற உறுதியான நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. ஓகே, இப்போது விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர், டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி டிஎம்கேவுக்கு கொஞ்சம் போட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? நான் அப்படி பார்க்கல சார். 2006 கேப்டன் அவர்களுக்கு முதல் எலெக்ஷன் 2006 சட்டமன்ற தேர்தல். திமுக தான் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் அரியணையில் கலைஞர் அவர்கள் உட்காந்தாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக 94 சீட்ஸில். இப்போ விஜயகாந்துக்கும் அது வெற்றி கிடைக்கல, ஒரு எம்எல்ஏவோட முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கு 94 எம்எல்ஏவோட மைனாரிட்டி கவர்மெண்ட் மெஜாரிட்டியை நெருங்க முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அப்போ ஒரே ஒரு இடம் தான் ஜெயித்தார், விருதாச்சலம். அவர் ஒன்று தான் ஜெயித்தார். ஆனால் என்னுடைய பார்வையில் இதற்கு இணையான அல்லது இதற்கு ஒரு படி மேலே கூட்டம் விஜயகாந்துக்கு கூடியதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு செல்வாக்குள்ள ஒரு நடிகராகவும் ஒரு தலைவராகவும் அவர் திகழ்ந்தார் என்றே நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட நடிகரே இயக்கத்தை ஆரம்பித்து ஒரே ஒரு சீட்டு தான் வெற்றி பெற்றார்.
அப்படி இல்ல, என்றால் அவர் எப்போ ஆரம்பிச்சாரு? 2005 செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சாரு. அடுத்த 6 மாதங்கள்ல தேர்தல். இவர் எப்போ ஆரம்பிச்சிருக்காரு? சட்டமன்ற 2 தேர்தல் வருடம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்போ அந்த கட்டமைப்பு, நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஏதோ அதாவதுங்க, கட்டமைப்பு என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். கரூர் சம்பவமே அவர்களுடைய கட்டமைப்பு சரியில்லை என்பதை காட்டிவிட்டது. சார் அதுக்கப்புறம் சரிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வச்சு சரிப்படுத்தியிருக்காங்கன்றது என்னுடைய பார்வையிலே தெரியல. சரிப்படுத்துகிற மாதிரி தெரியல. திரு ஆதவ் அர்ஜுனா தம்பி அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பேசும் பேச்சாக இல்லை. மக்கள் ரசிக்க மாட்டார். வேண்டுமென்றால் பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு சிரித்துவிட்டு போய்விடுவார்களே தவிர, ஆனால் வாக்கு வங்கியாக அது மாறுமா என்றால் அது போன்ற பேச்சுக்கள் வாக்கு வங்கிகளாக மாறாது. முதலிலே அரசியலிலே நாகரிகம் வேண்டும். நாகரிகம் இல்லாமல் பேசுகின்ற எந்த அரசியல் கட்சியும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஓகே. அதற்கு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கிட்ட இருக்கவங்க யாருமே அரசியல் அனுபவத்திற்கு உகந்தவர்களாக தெரியவில்லை. அதனால்தான் இன்றைக்கு திரு செங்கோட்டையன் ஒரு அனுபவம் உள்ளவர் அங்கே இவர்களாகவே அவரை அழைத்து வேண்டி விரும்பி அழைத்து சேர்த்திருக்கிறார்கள் என்று பத்திரிகை செய்திகள் ஊடக செய்திகள் கூறுகின்றன. அப்போ இவர் மட்டும் போனதே அங்கே வந்துருமான்னு சொன்னாக்கா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார். இல்லை இது ஓகே, இது எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். பட் விஜய்க்கு கூடுற கூட்டம் அப்படிங்கிறது விஜயகாந்தை விட அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறீங்கல்ல, அப்படிங்கிற இல்லை விஜயகாந்தை விட விஜய்க்கு கூட்டம் கூடுதுன்னு சொல்ல. விஜயகாந்துக்கும் விஜயை விட கூட்டம் அதிகமாக இருந்த வரலாறு இருக்கிறது. நீங்கள் ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிரஞ்சீவி இதை மாதிரி 4 மடங்கு கூட்டத்தை கூட்டினார். அவர் தனித்து தேர்தல் நின்று வெறும் 13 இடங்கள் மட்டுமே அவரால் வெற்றி பெற்ற முடிந்தது. அதனால் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி என்று மெகாஸ்டார் ஏதோ ஒரு ஸ்டார் அவர். அந்த ஸ்டாரே அங்கே ஒன்றும் வேலை நடக்கலை. அது போன்ற நிலை தான் வரும். மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இளைஞர்கள் கூட்டம் வரும். ஆனால் ஓட்டு போட முடியாத வயதுள்ளவர்கள் தான் நிறைய பேர் விஜய் பின்னாலே இருக்கிறார்கள். 18 வயது நிரம்பாதவர்கள். ஆகவே விஜய் செங்கோட்டையன் அல்ல, எத்தனை பேர் போனால் என்ன, ஒரே ஒரு பெரிய விஷயம்னா பழனிசாமியை நான் மிகவும் பாராட்டுவேன். காரணம், பிஜேபியை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதிலே அவர் உறுதியாக இருக்கிறார். செங்கோட்டையன் போன்றவர்களை அனுப்பியிருக்கிறார். இன்னும் ஏடிஎம்கேவில் வரிசையாக நிற்கிறார்கள் விஜய் கட்சிக்கு போவதற்கு. அப்போ அந்த 2 இயக்கங்களும் உடைய எப்பொழுது எங்கள் கூட்டணி வலுவடையும் என்பதிலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் வாக்குகள் சிதறிப்போய் எங்களுடைய வெற்றியை சுலபமாக்கி கொண்டிருக்கிறார் திரு பழனிசாமி. ஆகவே அவருக்கு இந்த நேரத்திலே நம்ம ரேவல் நேயர்களுக்கு மூலயமாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பழனிசாமி அவர்களே எங்கள் வெற்றியை சுலபமாக ஆக்கியிருக்கிறார். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார், ரொம்ப நன்றி.